வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போது தந்தூரி சிக்கனுக்கு மசாலா போடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூடயே ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா, இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, இது கூடயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சாட் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸ், ஃபைனலாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் உள்ளே போட்டுக்கலாம். இப்போது சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போது நம்ம தந்தூரி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை வந்து இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தந்தூரி சிக்கனுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக இதை லைட்டாக இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.